ஒரு அழகான சிறிய கிராமம். அங்கே கார்த்திக் என்ற சிறுவன் இருக்கிறான். அவனுக்கு எப்போதும் ஒரே கவலை. எனக்கு இது வேண்டும், அது வேண்டும். அவன் முகத்தில் கவலை, அரசன் போல ஆசை. கார்த்திக் பொம்மைகள், பணம், புகழ் எல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் எதை கிடைத்தாலும் மனம் நிறைவடையவில்லை. ஞானி தோற்றம். ஒரு நாள் ஒரு ஞானி அவனை அழைக்கிறார். ஞானி சிரித்தபடி சொல்கிறார், ஆசை இருந்தால் துன்பம் வரும், ஆசை இல்லையெனில் அமைதி வரும். ஞானி ஒரு அழகான ஒளிவட்டத்துடன் இறைவனின் திருவடிகளை காட்டுகிறார். இறைவன் எதையும் வேண்டுவதில்லை, எதையும் வெறுப்பதில்லை. கார்த்திக் மெதுவாக ஆசைகளை விட்டுவிடுகிறான். அவன் மனம் அமைதியாகிறது, முகத்தில் மகிழ்ச்சி. அவன் பிறருக்கு உதவுகிறான், எளிமையாக வாழ்கிறான். வேண்டுதலும் வேண்டாமையும் இல்லாத இறைவனை அடைந்தவர்களுக்கு எப்போதும் துன்பமில்லை. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல முழுப்பொருள். ஆசையும் ஆசையில்லாமையும் இல்லாத இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்களுக்கு எந்த காலத்திலும் எந்த துன்பமும் இல்லை. எளிய விளக்கம். மனிதனின் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆசை. எதையும் வேண்டாமல், எதையும் வெறுக்காமல் இறைவனை நினைத்து வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் துக்கம் எதுவும் ஒட்டாது. இது போன்ற தினம் ஒரு திருக்குறள் கதைகளை கேட்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.